தமிழ் இலக்கண செய்யுளில் கொள் என்னும் இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. கொள் மட்டுமல்ல, மண் என்கிற இடைச்சொல், ஓகார இடைச்சொல், மற்ற என்கிற இடைச்சொல் எல்லாம் அவ்வப்போது கவிஞர்கள் தனது செய்யுளில் பயன்படுத்துவார்கள். இதில் கொள் என்ற இடைச்சொல் ஐயம், அசைநிலை இந்த இரண்டினுடைய அடிப்படையில் தான் இடைச்சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கே என்றால், அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குழை மாதிர்கொள் மாலுமே நெஞ்சி. மாலுமே நெஞ்சி அப்படின்னா அதோடைய பொருள் என்ன அப்படின்னா கலங்குகிறது. அவள் தேவலோகத்து பெண்ணா, அழகாக ஆடக்கூடிய மயிலா, அல்லது மானிட பெண்ணா என்று எனது நெஞ்சம் மயங்குகிறது என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளில் அணங்குகொள் ஆய்மைகொள்ளோ மாதிர்கொள் என்று சந்தேகப்படுவதற்கு பொருளாக இந்த கொள் என்ற இடைச்சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அசைநிலை அப்படின்னா இங்கே பாருங்கள், கற்றதனால் ஆய பயன் என்கொள் பயனன்கொள் இந்த கொள் என்ற இடைச்சொல்லை இங்கே பயன்படுத்துகிறார். இந்த கொள் என்ற இடைச்சொல்லை இங்கே பொருள் இல்லை, அல்லது அதற்கான வழியும் இல்லை. இப்போ கற்றதனால் ஆய பயனன் வாளறிவுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கற்றதனால் ஆய பயன் என்கொள் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ பயனன் அப்படிங்கிறது சீரை பிரிச்சிங்கன்னா பய 2 குறில் நிறை, நென் ஒரு குறில் ஒற்று நேர். இப்போ நிறை நேர்னா புளிமாங்காய், மாங்காய் புளிமா என்று முடிகிறது. இப்போ புளிமா அடுத்து வாளறிவுங்கிற வார்த்தையை தொடரும்போது நெடில் தனியாக வரதுனால நேர். அப்போ மாமுன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை, நேரொன்று ஆசிரியத்திலே வந்தால் இதனுடைய இலக்கணம் கெட்டுப்போகும். ஏன்னா இத்திருக்குறள் என்பது ஒரு வெண்பாவில் என்ன வரணும்? ஒன்று மாமுன் நிறை வரணும், அல்லது விலமுன் நேர் வரணும், அல்லது காய்முன் நேர் வரணும். இப்போ பயனன்னு விடாமல் இந்த கொள் என்ற இடைச்சொல்லை அவர் பயன்படுத்துறதுனால, இப்போ ஏற்கனவே நிறைநேர் புளிமா, கொள் அப்படின்னு வந்ததுனால ஒரு குறில் ஒட்டுவதுனால நேர். அப்போ நேர்னு வரும்போது நிறைநேர் புளிமாங்காய்னு வருது. அப்போ காயின்னு வந்து முடியுது. வா அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்குது? நேரில் ஆரம்பிக்குது. அப்போ காய்முன் நேர்னு வருது. காய்முன் நேர்னு என்ன? வெண்சிறு வெண்டலை. வெண்சிறு வெண்டலை என்பது என்ன? வெண்பாவுடைய இலக்கணம். அதனால தான் அசைநிலைன்னு பேர். இங்கு இந்த கொள் எடுலைன்னா அந்த இடத்துல இலக்கணம் தவறாக ஆகிவிடும். அதனால தான் அசைநிலைக்காக இந்த கொள் பயன்படுத்தப்பட்டது. மேலே சந்தேகப்படக்கூடிய ஒன்றிற்காக பயன்படுத்தக்கூடிய இடைச்சொல் இங்கு அசைநிலைக்காக இந்த கொள் என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். சேனலை